நான் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமியார் பேசுறேன். இப்போ நான் வந்தே பாரத்ல நாகர்கோயில்ல இருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தேதி 12 பிப்ரவரி 2026. என்னுடைய மச்சான் வர முடியாத காரணத்தினால அக்காவை என்ன பண்றேன், நான் அழைச்சிட்டு வரேன் ட்ரெயின்ல. அதுக்காக நான் என்ன பண்ணேன், நேற்று காலையில 10 மணிக்கு மார்த்தாண்டம் புக்கிங் கவுண்டருக்கு போய் இந்த பேரை மாத்தணுமே, நான் என் ஒய்ஃபை அழைச்சிட்டு போறேன் என் மச்சானுக்கு பதிலா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க டிடி கிட்ட போய் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா போதும், பேரெல்லாம் மாற்ற வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரெயின்ல ஏறினேன், டிடி கிட்ட சொன்னேன். நான் அவங்க முடியவே முடியாது, 2700 ரூபாய் கட்டாயம் ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா டிக்கெட்டுடைய விலை 1500 சில்லற. ஆனா 2700 ரூபாய் வாங்கிட்டாங்க. சரி, பணத்தை கட்டிட்டேன். அவங்க பேரை கேட்டேன், சரஸ்வதி. நான் சரஸ்வதின்றது ஹிந்து, சரியா, ஹிந்து பேர்ல இருக்கிறான். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு சதர்ன் ரயில்வே வேலை கிடைச்சிட்டு. வேலைக்கு அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, நான் கன்வெர்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபார்வர்டு பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்துட்டாங்க. சரியா, அவங்க ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கும் போது அவங்களுக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருக்கு. இப்போ பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. கிறிஸ்டியன் பேக்வர்டுக்கு ரயில்வேல கிடையாது வேலை. அப்போ இவங்க ஹிந்து பேரை சொல்லி ரயில்வேல வேலை வாங்குறாங்க. ஆனா கிறிஸ்தவ கோயிலுக்கு போறாங்க. அப்ப இவங்க நேர்மையானவங்களா? இவங்க நேர்மையா என்ன பண்றாங்க, நான் ஃபைன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல அவங்க நேர்மையா இல்லையே. அவங்க பேர் விவகாரத்துல அவங்களுடைய சர்டிபிகேட்ல ஹிந்துன்னு இருக்கு. ஹிந்து ஆனவங்க எப்படி இப்போ கிறிஸ்டியனா இருக்கிறாங்க, அப்ப என்ன பண்ணிருக்கணும், கிறிஸ்டியன் பேர் மாத்திருக்கணும். அப்படி பேர் சர்டிபிகேட்ல மாத்தினா இவங்களுக்கு வேலை போயிடும். அதனால வேலை போகக்கூடாதுன்றதுக்காக இந்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவங்க எப்படி மைனாரிட்டி ஆவாங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் வச்சிருக்கிறான். வேலைக்காக வேண்டி இந்துன்னு பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்டியனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது சரியா? நான் ஒரு ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமியார் பேசுறேன். இப்படிதான் கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால இதற்கான தீர்வு ஏற்படணும். கட்டாயம் இதை பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள் இதற்கு ஒரு தீர்வு செய்யணும். அடுத்தது சதர்ன் ரயில்வே கட்டாயம் இந்த சரஸ்வதி டிடிஇ நாகர்கோயில் மதுரை வரைக்கும் வராங்க. இது நான் 2வது முறை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர்ட்ட இவங்க ரொம்ப ஒரு மாதிரியா பேசி, அதனால கட்டாயம் தென்னகர் ரயில்வே இவர்கள் மேல் கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க கிறிஸ்தவர்கள மாறிட்டாங்க, அதற்கு உண்டான சர்டிபிகேட் அவங்க காட்டி ஆகணும். இந்துன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை. தேங்க்ஸ்.